Hi friends, நான் வரதராஜா and welcome to our channel. நம்ம எல்லாரும் டார்க் வெப்பை எதுக்காக ஆக்சஸ் பண்ணணும்னு நினைப்போம்? ஒரு த்ரில்லுக்காக, ஒரு ஃபன்னுக்காக, ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தானே பயன்படுத்தணும்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒரு ஃபன்னு, அந்த ஒரு த்ரில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பரை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எபிசோட் 21 டார்க் வெப் ஸ்டோரிஸ் தான். இந்த ஸ்டோரியை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நீல் அப்படின்ற ஒரு ரெடிட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரெடிட்ல ஷேர் பண்ணியிருந்தாருங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு அவருக்கு நடந்தது கிடையாது. ஆனால் அவருடைய ஃப்ரெண்டு நேத்தன் இருக்கார் இல்லையா, அவருடைய அக்காவுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு நிகழ்வு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. இந்த நேத்தன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு பெரியவங்க அவரை விட. ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் குடும்பத்தில். சரி, அப்பா அம்மா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அக்கா தான் அம்மாவுக்கு அம்மாவா இருந்து அப்பாவுக்கு அப்பாவா இருந்து நேத்தனை வளர்த்து வந்ததாகவும், இதனாலேயே நேத்தனுக்கு அவங்க அக்கா மேல அளவு கொண்ட பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. சரி, கதை எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க காலேஜ் லைஃப்ல இருக்காங்க இல்லையா, நேத்தன் அண்ட் நீல். ஸோ காலேஜ் படிக்கும்போது நிறைய இந்த எக்ஸைட்மெண்ட் ஃபன்னுக்காக நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த நீல் அப்படின்றவர் ரொம்பவும் அட்வென்ச்சரஸான ஒரு பர்சன். ஏதாவது புதுசாக நம்ம ட்ரை பண்ணணும், புது எக்ஸைட்மெண்ட்டை தேடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு பர்சனு. இந்த காலகட்டம், அந்த ஸ்டோரி நடந்த காலகட்டம் 2017-18 காலகட்டம். ஸோ அந்த டைமில் தான் இந்த டார்க் வெப் கொஞ்சம் பரவலாக ஃபேமஸ் ஆக ஆரம்பித்த ஒரு டைம். ஸோ டார்க் வெப்பை பற்றி நிறையா மக்களுக்கு தெரியாது அந்த டைமில். பட் இருந்தாலும் பயன்படுத்துகிற ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு பியூர் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஃபன்னுக்காகவே அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் நீல் டார்க் வெப் பிளாட்ஃபார்மில் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஓப்பன் பார்ட்டி அப்படின்றத டார்க் வெப்ல அரேஞ்ச் பண்றாங்க. அதாவது ஒரு டார்க் வெப்போட சைட்ல ஒரு பார்ட்டியோடைய இன்வைட்டுங்க. அந்த பார்ட்டி இந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. இன்விடேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர்ல தாங்க இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு ரெட் கலர் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்பால் கேம்லலாம் அந்த ரெட் கலர் கார்டு காட்டுவாங்க இல்லையா, நீங்க வெளியே போகணும் அப்படின்னு பிளேயர்ஸுக்கு, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த கார்டை எடுத்துட்டு வர்றாரு, நேத்தன் கிட்ட காட்டுறாரு. இது பாரு, ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கார்டை பாரு அப்படின்னு நேத்தன் கிட்ட சொல்றாருங்க. நேத்தன் அந்த கார்டை பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது கார்டு ஃபுல்லா சிவப்பா இருக்கு, இதுல என்னடா எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நேத்தன் கேட்கிறாரு. அதுக்கு அந்த நீல் என்ன சொல்றாருன்னா, கார்டை உத்து பாரு, அதுலயும் இந்த ரேடியம் லைட் இருக்கு இல்லையா, ரேடியம் லைட்டை கார்டு மேல அடிச்சு பாரு அப்படின்னு சொல்றாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேடியம் லைட்டை கார்டு மேல அடிச்சு பாக்குறாங்க. கார்டுல வேர்டிங்ஸ் போட்டிருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ ஆர் இன்வைட்டட் ஃபார் த பார்ட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பார்ட்டி இந்த வென்யூவில் நடக்க போகுதுன்னு போட்டிருக்கு. டைமிங் போட்டிருக்குங்க, நைட்டு 10 மணி அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கீழே ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்ட்டிக்கு சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்ட்டிக்கு கரெக்டாக டைமுக்கு வந்துடணும். அப்படி நீங்கள் வரலை அப்படின்னா உங்களை தேடி நாங்கள் வருவோம் அப்படின்னு போட்டுருந்துங்க. இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே நேத்தன் பயந்துடுறாரு. டேய், ஏற்கனவே டார்க் வெப்பில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, நீ வேற இந்த கார்டை எடுத்துகிட்டு கொடுக்குற, ஒரு மாதிரி பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும்னுலாம் வேற சொல்கிற. ஸோ இந்த கார்டில் வேற கீழே இந்த மாதிரி போட்டிருக்கேடா, நம்ம அந்த பார்ட்டிக்கு டைமில் போகலை அப்படின்னா நம்மளை அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கு. எப்பப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன் கிளம்பிடுறாரு. நீல் சொல்றாரு, இருடா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, இந்த மாதிரிலாம் யாராவது தூக்கிட்டு போக முடியுமானா பேசிட்டே இருக்கும்போது, இந்த பார், எனக்கு வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறது பிடிக்காது. ஏன்னா எங்கள் அக்கா எனக்காக பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க, என்னை படிக்க வைக்கிறாங்க. ஸோ என் வாழ்க்கையில் முன்னேறி எங்கள் அக்காவை காப்பாற்றணும், இதுதான் என்னுடைய ஒரே ரோலு. ஸோ இதை விட்டுட்டு நான் ஃபன்னு எக்ஸைட்மெண்ட்னு சுற்றுறதுக்கு நான் ரெடி இல்லைப்பா. ஐ டோன்ட் வாண்ட் டு புட் மை செல்ஃப் இன் ரிஸ்க், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீலுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்குது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்ற மாதிரி பர்சனு. ஆனால்
ஆனால் நேத்தன் கூட இருந்தால் தான் அவர் ரிஸ்க் எடுப்பார். நேத்தன் கூட இல்லை அப்படின்னதுக்கப்புறம் அவரும் அந்த இன்விடேஷன் அப்படியே தூக்கி போட்டு போயிடுறாருங்க. நேத்தன் வீட்டுக்கு போகிறாருங்க. வீட்டுக்கு போயிட்டு வழக்கம் போல் வீடியோ கேம்ஸில் விளையாடிக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டோர் பெல் ரிங் ஆகுது. நேத்தன் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட்டில் யாரா டோர் பெல்ல ரிங் பண்ணுறதுன்னு திட்டிக்கிட்டே அவர் போயிட்டு கதவை திறக்கிறாருங்க. கதவை திறந்தா அவங்க அக்கா ஜூலி வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜூலியை பார்த்த உடனே அவர் வந்து பயங்கர ஹாப்பி ஆகுறாரு. ஜூலிக்கு ஒரு ஹக்கை கொடுத்துட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு சோஃபாவில் உட்காடுறாங்க. அக்காவும் தம்பியும் வீடியோ கேம்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறாங்க இந்த சென்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசுகிறாங்க. ஜாலியாக பேசுகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்றதே கிடையாதுங்க. நம்ம கூட யாராவது பர்சன் இருந்தாலும் சரி, நம்ம பசங்க இருந்தாலும் சரி, ஒய்ஃப் இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய அண்ணன் தங்கச்சி யார் இருந்தாலும் சரி, கூட பேசுறதே கிடையாதுல்ல. எவ்வளோ நேரம் உட்காந்து பேசுறீங்கன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ நேத்தன் அண்ட் ஜூலி 2 பேரும் அவங்களுடைய ஸ்கெடியூலில் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, என்ன பிஸி ஸ்கெடியூலாக இருந்தாலும் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்த உடனே 1 மணி நேரம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு ஸ்கெடியூலை வந்து போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜூலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜானத்தன் அப்படின்ற ஒரு லவர் ஒருத்தர் இருந்தாருங்க. ஸோ பாய் ஃப்ரெண்டு. ஸோ எப்பயுமே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் தம்பிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவாங்களாம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட டெய்லியும் வெளியே போகிறது வாடிக்கையாகவே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே ஒரு 4 நாள் போகுதுங்க. 4 நாள் ரொம்பவும் ஹாப்பியஸ்ட் ஃபேஸில் தான் நேத்தன் வந்து இருந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ என்னென்னு சொல்ல தெரியல. அதாவது திடீர்னு சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் ஃபீல் ஆகும் இல்லையா. அப்படி தான் நேத்தனுக்கும் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க. 4 நாள் கழித்து அவங்க அக்கா ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர வேண்டிய ஒரு டைம். ஸோ அவங்க அக்காக்காக இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. அவங்க அக்கா வரவே இல்லை. என்னடா இது, ஷிஃப்ட் முடிச்சா கரெக்டாக டைமுக்கு வந்துடுவாங்களே, ஒருவேளை அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஜானத்தன் கூட வெளியே போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நைட்டு ஒரு 10 மணி ஆகுது. 10 மணி ஆகியும் அவங்க அக்கா வந்து வரல. என்னடா இது, நைட்டு 10 மணி ஆகும் அக்கா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அக்காவுடைய மொபைலுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ரிங்கு ஃபுல்லாக போகுது. அக்கா வந்து எடுக்கலை. என்னடா இது, அக்கா எடுக்க மாட்டாங்க. சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ 10:10 ஆகுது, 10:15 ஆகுது, 10:20 ஆகுது, 10:30 மணிங்க. 10:30 மணி வரைக்கும் அவங்க அக்கா வரலை அப்படின்னதுக்கப்புறம் இவருக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. சரி அக்காவுடைய ஃபோனுக்கு திரும்பியும் ரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன் வந்து கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணால் ரிங்கு போய்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ நேத்தன் ரொம்பவும் வருத்தப்படுறாரு, கவலைப்படுறாரு. சரி டிஸ்டர்ப் பண்ணாலும் பரவாயில்ல, ஜானத்தனுக்கு ஒரு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானத்தனுக்கு வந்து கால் பண்ணிட்டு இவங்க அக்கா வந்தாங்களா, ஜூலி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜூலி ஆக்சுவலாக இன்னைக்கு வர மாதிரி இருந்தது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் ஜூலி வரவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, ஜூலி பார்ட்டிக்கு வரலையா, உங்கள் கூட இல்லையா, அவங்க வீட்டுக்கும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன் சொல்கிறாரு. சரி என்ன பார்ட்டி அப்படின்னு வந்து கேட்குறாரு நேத்தன். அதுக்கு ஜானத்தன் சொல்கிறாரு, இல்லை அந்த பார்ட்டி பற்றிலாம் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண வேணாம், ஏன்னா நீ ரொம்ப சின்ன பையன், உங்ககிட்ட பற்றி அந்த பார்ட்டியை பற்றிலாம் சொன்னேன் அப்படின்னா ஜூலி ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. சரி பார்ட்டிக்கு ஏதாவது இன்வைட்லாம் இருக்கும்ல, அதை எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஓகேடா நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானத்தன் வந்து அந்த ஒரு இன்வைட்டை அனுப்பி வைக்கிறாரு இவருடைய ஃபோனுக்கு. யாருக்கு, நேத்தனுடைய ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. வாட்ஸ்அப்பில் அந்த இன்வைட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்த நேத்தனுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அது எந்த இன்வைட் தெரியுமா, ரெட் கலரில் ஒரு இன்வைட் வந்து இவங்க அந்த ரேடியம் லைட்டை வச்சு பார்த்தாங்க இல்லையா, எக்ஸாக்டாக அதே இன்வைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜானத்தன் நேத்தனுக்கு அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ இதை பார்த்த உடனே இவருக்கு செம்ம ஷாக். என்னடா இது டார்க் வெப்போடைய இன்வைட்டாக இருக்கேன்னு சொல்லி திரும்பியும் வந்து ஜூலியோடைய நம்பருக்கு கால் பண்ணுறாரு. இந்த தடவை நம்பர் ஸ்விட்ச் ஆஃப். ஸோ ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னதுக்கப்புறம் இவருக்கு வந்து பயம் வர ஆரம்பிக்குது. ஜானத்தனுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு ஜானத்தன் நீங்கள் அந்த பார்ட்டிக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் ஜூலி வராமல் போக மாட்டேன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி தான் இருந்தது பிளானு. ஆனால் ஜூலிக்கு வந்து நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன், அவங்க ஃபோன் பிக் பண்ணவே இல்லை, ஆஃபீஸில் பிஸியாக இருந்தாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல, அதனால் நானுமே பார்ட்டிக்கு போகலை அப்படின்னு சொல்லி ஜானத்தன் சொல்கிறாருங்க. ஸோ இப்போது நேத்தனுக்கு செம்ம பயம் ஆகுது. ஏன்னா அவர் அந்த லாஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் பார்ட்டிக்கு கரெக்டான டைமுக்கு வரல அப்படின்னா உங்களை தேடி நாங்கள் வருவோம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருந்தது இல்லையா, அந்த ஒரு சென்டென்ஸை நினச்சி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஜானத்தன் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்தது, என் ஃப்ரெண்டும் கூட சொல்லியிருந்தான் அப்படின்னு. அந்த சென்டென்ஸ் இருந்ததா அப்படின்னு சொல்லி ஜானத்தன் கேட்குறாரு. ஆமாம் அந்த சென்டென்ஸ் இருந்தது பாருங்கள் அப்படின்னதுக்கப்புறம் அதே மாதிரி ரேடியம் லைட்டை வச்சு ஜானத்தன் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் ஆமாம் இந்த சென்டென்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவருமே பயப்படுறாருங்க. 2 பேரும் மாற்றி ஜூலியோடைய நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜூலியோடைய நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்.
அதுக்கப்புறம் ஜானத்தன் சொல்கிறாரு, சரி நேத்தன் நீ நைட்டு டைம் ஆகிடுச்சு, நீ வெளியே வர வேணாம், வெளியே வந்தால் ஜூலி வந்து திட்டுவா, நான் வந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டு ஜூலி இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி அந்த ஒரு லொக்கேஷனுக்கு போயிடுறாரு. அவங்க ஒரு லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு லொக்கேஷனுக்கு வந்து போயிடுறாருங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இல்லவே இல்லை. அவங்க கொடுத்த லொக்கேஷனில் பார்ட்டி நடக்கவே இல்லை அப்படின்னு வந்து தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே ஜோனத்தனுக்கு கை கால்லாம் நடுங்குது. உடனடியாக நேத்தனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, நேத்தன் இந்த மாதிரி நான் இந்த லொக்கேஷனுக்கு வந்தேன், இந்த இடத்துல பார்ட்டியே நடக்கலடா, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்சே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னே தெரியல. இப்போ ஜூலி எங்கே, போலீஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது, சரி இருங்க, அந்த ஒரு இன்விடேஷனில் கீழே ஒரு வெப்சைட்டோட லிங்க் இருந்தது, டார்க் வெப்பில் அந்த வெப்சைட்டோடைய லிங்கை போட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், உள்ளே ஏதாவது தெரியும், நம்மளுக்கு தெரிய வரும், அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து எடுக்கிறாரு. டார்க் வெப்புக்குள்ளே போயிட்டு அந்த லிங்கை போடுறாரு. ஸோ இவருக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணதே கிடையாது. இவர் யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அப்படின்னா இவருடைய ஃப்ரெண்டு நைல் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு. நைலுமே டே இப்போ தானே நான் அந்த லிங்க்குள்ளே போகிறேன், சரி வா இதெல்லாம் பாரு, நீ பாரு உங்கள் வீட்டில், நானும் என் வீட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்குள்ளே போகிறாங்க. அந்த லிங்க்குள்ளே போனால் ஒரு யூடியூப் இன்டர்ஃபேஸ் மாதிரி தாங்க இருக்குது. யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் வரும், அந்த தம்ப்நெயில் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வீடியோஸ் வருது. ஆனால் இதில் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, தம்ப்நெயில் வந்து ஒரு ஃபேன்சியாக எதுவுமே கிடையாது. எல்லா தம்ப்நெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ரூமில் பின்னாடி ரெட் கலர் லைட்டு, முன்னாடி வந்து ஒரு பர்சன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ தவிக்கிற மாதிரி இல்லை அழுகிற மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த தம்ப்நெயிலில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து போட்டிருந்ததுங்க. 10.10 அப்படின்னு வந்து போட்டிருந்தது, 11.1 அப்படின்னு வந்து போட்டிருந்தது. இந்த மாதிரி நிறையா தம்ப்நெயில் வந்து போட்டிருந்தது. சரி அந்த 10.10ன்னு ஒரு தம்ப்நெயில் இருக்கே, ஒரு டைம் மாதிரி இருக்குது, சரி இதை வந்து கிளிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு ரெட் கலர் லைட் இருக்கிற ஒரு ரூம், க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு ரூம், ஒரு பர்சன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் சேரில். அவனுடைய கைகளையும் கால்களையும் கட்டப்பட்ட நிலையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இருக்குதுங்க. கரெக்டாக கிளாக் வந்து 0 செகண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0 செகண்ட்லேருந்து 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படின்னு டைமர் ஓடும் இல்லையா, அந்த மாதிரி டைமர் ஓடி கரெக்டாக 10.10 வருதுங்க. அந்த 10.10 வரும்போது அந்த ரூமுடைய டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ரூமுக்குள்ளே 2 நபர்கள் வந்து நடந்து வராங்க. நடந்து வந்து அந்த உட்காந்துக்கிட்டு இருந்தான் இல்லையா அந்த பையனுடைய ஷர்ட்டை வந்து கிழிக்கிறாங்க. கிழிச்சிட்டு ஒரு கத்தி எடுக்கிறாங்க. கத்தி எடுத்துட்டு அவனுடைய மார்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி கீறுறாங்க. என்னமோ எழுதுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த பையன் வந்து வழியில கத்துறான், உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் வழியில கத்துறான். கத்தி முடிச்ச உடனே இவங்க வந்து நகர்றாங்க. இந்த பக்கம் நகரும் போது அவனுடைய மார்பில் 10.10 அப்படின்னு சொல்லி அந்த கத்திலே எழுதியிருந்தாங்க. எழுதிட்டு now it's your time to go, I will release you அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஒருத்தன் அந்த கத்தியை வச்சு சரக்கு குத்தி அந்த ஒரு பர்சன் வந்து செத்து போகிறாங்க. இதை பார்த்த உடனே நேத்தனுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாரு, கை கால்லாம் நடுங்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் இமேஜின் பண்ணி பார்த்ததும் கிடையாது. நைல் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாருங்க. ஓடி வந்து நேத்தனுடைய வீட்டு கதவை தட்டுறாரு. அக்கா தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி குடுகுன்னு ஓடி போய் கதவை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா நைல் இருக்காரு. டே என்னடா டே அந்த வேணடா அதை பார்க்காதரா அப்படின்றாரு. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அக்காவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ள அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே ஒரு 4-5 வீடியோ மட்டும்தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடியோஸ் வந்து லைனாக இருக்குதுங்க. இந்த 200-300 வீடியோஸை பார்த்த உடனே அவங்க பயப்படுறாங்க. ஒரு வீடியோவை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நேத்தனுடைய மனசுலலாம் என்ன தோணுது அப்படின்னா, ஐயோ எங்கள் அக்காவுடைய ஃபேஸை வந்து நான் தம்ப்நெயிலில் பார்த்துடக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய மைண்டில் எல்லாமே இருக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு இடத்துல நிறுத்துறாருங்க. 12.15 அப்படின்னு வந்து போட்டிருந்தது. அந்த 12.15 அப்படின்றது மேட்டர் கிடையாது. அந்த தம்ப்நெயிலில் அவங்க அக்காவுடைய ஃபேஸ் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி போட்டிருந்ததுங்க. அவங்க அக்காவுடைய நெத்தி மேலே 12.15 போட்டிருந்தது. இதை பார்த்த உடனே நேத்தனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அப்படியே வந்து கையெல்லாம் நடுங்குது. பக்கத்தில் நீல் இருக்காரு. நீலும் வந்து பார்க்குறாரு. டே அந்த வீடியோ பார்க்க வேணாண்டான்றாரு. இவருமே பார்க்கக்கூடாதுன்ற முடிவில் தான் இருக்காரு. ஆனால் பதட்டத்தில் நம்ம ஏதாவது பண்ணுவோம் இல்லையா, அப்படி தட்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வீடியோ வந்து பிளேன்னு தட்டிடுறாருங்க. பிளேன்னு தட்டின உடனே அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுதுங்க. இப்படியே நேத்தன் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை வந்து பார்த்துட்டே இருக்காரு. அதே மாதிரி ஒரு ரெட் ரூமில் திரும்பியும் அந்த டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அக்காவை கையும் காலையும் கட்டி வச்சு ஒரு சேர் மேலே வந்து உட்கார வச்சுருக்காங்க.
உட்கார வச்சுட்டுன்னா அவங்க அக்காவுடைய வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியை வந்து மடித்து சொருகி இருக்காங்க. அவங்க கத்த முடியாது. அவங்க வந்து கத்தின்னு அப்படி துள்ளுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே டைமர் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வீடியோ ஒரு 14 மினிட்ஸ் வீடியோங்க. ஸோ 12.15 அப்படின்ற அந்த டைமில் கரெக்டாக அந்த ரூமுடைய டோர் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. ஓப்பன் ஆன உடனே 2 நபர்கள் அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆகிறானுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஜைஜான்டிக்காக நல்லா பெருசாக ஹெஃப்டியாக இருக்கானுங்க, நல்லா குண்டாக இருக்கானுங்க கொழுன்னு. ஆனால் அவங்களோட ஃபேஸ் என்னன்னு தெரியல. அவங்க வந்து ஒரு மாஸ்க் வந்து போட்டிருக்காங்க. மாஸ்க் போட்டுட்டு ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அதே டைமில் ஜானத்தன் நேத்தனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. டேய் நீ இந்த வீடியோ பார்க்குறியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆமாம், என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நேத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாருங்க. ஆனால் போலீஸோடைய லைனுமே வந்து போகலை. அவருடைய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஜானத்தனுடைய ஃபோன். நேத்தன் வந்து இவருடைய ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. நேத்தனுடைய வீட்டு லேண்ட்லைனும் ஃப்ரீஸு, அவருடைய மொபைலும் ஃப்ரீஸு. என்னாச்சுன்னு தெரில, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டுது. வெறும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மட்டும் தான் ஒர்க் ஆகுதுங்க. இவங்க நேத்தன் அண்ட் நீல் 2 பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு உட்காந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த 2 குண்டான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வராங்க. பக்கத்தில் வந்து அவங்க அக்கா வாயில் அந்த துணியை வச்சு அடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த துணியை வந்து எடுக்கிறாங்க. துணியை எடுத்த உடனே ஜூலி வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. யாரா நீங்கள், என்னடா என்னை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிருக்கீங்க, என்னடா பண்ண போகிறீங்க, என்னை விடுங்க என்னை விடுங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதில் 2 பேர் இருந்தாங்களே குண்டா. ஸோ அதில் ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுறான். சே, யாரை பார்த்தாலும் இதே கேள்வி கேட்குறாங்க, கத்திக்கினே இருக்கிறாங்க, இவங்களாம் என்ன தரமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ஃபெவிக்விக் மாதிரி கம் இருக்கு இல்லையா, அந்த கம்மை வந்து எடுக்கிறாங்க. ஜூலியோடைய முடியை பிடிக்கிறான். முடியை பிடிச்சி தலையை வந்து இப்படி திருப்புறான், அப்படி மேலே பார்க்குற மாதிரி திருப்புறான். ஜூலி வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல நேத்தன் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீலுமே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக ஜூலியோடைய 2 உதடை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சி என்ன பண்ணுறான்னா அந்த கம்மை வந்து ஊற்றுறாங்க. கம்மை ஊற்றிட்டு என்ன பண்ணுறான், உதடை அப்படி டைட்டாக பிடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், அவங்களுடைய உதடை வந்து ஒட்டிடுச்சுங்க. ஒட்டி பண்ணுறாங்க, சவுண்டு வர மாட்டேங்குது. அவங்களால அழுகுறாங்க. கண்ணில் இருந்து தண்ணி வந்து ஒழுகிக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தன் அப்படியே பதட்டத்தோடைய உச்சகட்டத்தில் இருக்கும்போது நீல் வந்து டேய் பார்க்காதடா, வாடா 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 அப்படின்றாங்க. ஆனால் நேத்தன் வந்து எதுவுமே, அதாவது அவங்களுடைய உடம்பு எதுவுமே செயலிலேருந்து போய் அப்படியே ஷாக்கில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அந்த பர்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இன்னொருத்தன் இருக்கான்ல, 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் வந்து வாயை ஓட்டினான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு இரும்பு ராடு வந்து எடுக்கிறான், ஒரு ஷார்ப்பான இரும்பு ராடு. அந்த இடத்துல நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு கேஸில். ஸோ அந்த ராடை எடுத்து என்ன பண்ணுறான்னா அந்த கேஸில் வந்து சூடு பண்ணுறான். ஃபுல்லாக பழுக்க காய வச்சாங்களே, அந்த ராடே அப்படியே சிவப்பு கலரில் மாறிடும் இல்லையா, அந்த மாதிரி சிவப்பு கலரில் மாறின உடனே அவன் என்ன பண்ணுறான்னா ஜூலியோடைய கையை இப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா கை இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடை குத்துறாங்க. குத்திட்டு என்னமோ வந்து பண்ண ஆரம்பிக்கிறான், ஏதோ ஒன்று எழுதுகிற மாதிரி எழுத ஆரம்பிக்கிறான். அப்படியே எழுத ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து கத்துறாங்க. ஆனால் அவங்களுடைய கதறல் சவுண்ட் வெளியே வரவே இல்லை, வாயை தான் ஒட்டிட்டாங்களே. அப்படியே கத்துறாங்க, அழுகுறாங்க, அப்படியே வழியில் துடிக்கிறாங்க ஜூலி. இந்த எல்லா விஷயத்தையும் நேத்தன் அண்ட் நீல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஜானத்தனுமே பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காரு. ஸோ அப்படியே எழுதுறாங்க. எழுதி முடித்த உடனே ஜூலியோடைய கையை எடுத்து ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. 12.15 அப்படின்னு வந்து எழுதியிருக்கானுங்க. அப்படியே கத்துறாங்க. ஓ, உனக்கு இதுதான் பிரச்சனை இல்லை, உன்னால் பேச முடியல, நீ பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குண்டனில் ஒருத்தன் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா திரும்பியும் ஜூலியோடைய முடியை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சி இப்படி இழுக்கிறான். இழுக்கும்போது திரும்பியும் அவங்களோட தலை வந்து அப்படியே போகுது. கண் வந்து தண்ணி போய்கிட்டே இருக்கு, அழுகுறாங்க. அவனால் வலி தாங்கவே முடியல. அந்த கத்தி எடுக்கிறான். கத்தி எடுத்து அந்த வாய் வந்து ஒட்டியிருந்தாங்க இல்லையா, வாய்க்கு நடுவில் கத்தியை வந்து குத்துறாங்க. குத்தி அந்த 2 உதடியும் கிழிக்கிறான். கிழிச்ச உடனே தான் ஜூலியோடைய சவுண்ட் வந்து வெளியே வருது. அவங்க கத்துறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து நேத்தன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நீல்னாலே அந்த விஷயத்தை பார்க்க முடியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா லேப்டாப்பை எடுத்து டமல்னு செவுத்தில் அடிச்சிடுறாருங்க. இவன் ஆஃபும் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி செவுத்தில் அடித்த உடனே நேத்தன் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காப்புல, ஷாக்கில் உட்காந்துக்கிட்டே இருக்காப்புல. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் அவர் அந்த ஸ்க்ரீனை பார்த்தாரா, என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியல. ஒரு மாதிரி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நேத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜானத்தனுடைய ஃபோன் வந்து வருது நேத்தனுக்கு. நேத்தன் அதோட பார்க்கல, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு.
நீல் தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஜானத்தன் அந்த சைடு அழுகிறாரு. போலீஸ், நான் வந்து போலீஸ்க்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அந்த இன்விடேஷனை வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த சைட்டை வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த சைட்டு, அந்த ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றத வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா இது வந்து டார் ப்ரௌசரில் டார்க் வெப்புக்குள்ளே இருந்தனால அவங்களால அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கவே முடியல. இன்றைய தேதி வரைக்கும் ஜூலி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நேத்தனுக்கு என்னாச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் அன்றைக்கி அவர் சித்தபிரம பிடிச்சி உட்காந்துருந்தார் இல்லையா, இது வரைக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் அவர் ஒரு மென்டல் அசைலமில் வந்து இருக்கிறதா வந்து நீல் வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அதாவது ஃபன்னுக்காக ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். ஆனால் எல்லா நேரங்கள்லையும் நம்ம நினைக்கிற மாதிரி ஃபன்னாக இருக்காதுங்க. இது வந்து டார்க் வெப்புக்கு மட்டும் இல்லை, மிச்ச எல்லா விஷயத்துலையும் லைஃப்லையும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்கியான விஷயமா இருக்கும். ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஃபேக்டர் அப்படின்வாங்க. ஸோ அதுக்காக பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ஜாலியாக இருக்கிற வரைக்கும் தான் ஜாலி. த மூமெண்ட் அந்த ஒரு மேட்டர் வந்து தப்பாக போக ஆரம்பித்து அவங்க பிரச்சனையில் மாட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ இது எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுடைய விழிப்புணர்வுக்காக மட்டுமே வந்து போடுறேன். ஸோ இந்த டார்க் வெப் அப்படின்றது வந்து ஒரு ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நான் இது வரைக்கும் ஆக்சஸ் பண்ணதே கிடையாதுங்க. நான் இந்த ஸ்டோரிஸ் மட்டும்தான் ரெடிட்லேருந்து நம்ம படித்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த டார்க் வெப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே நான் போனதே கிடையாது. இன்ஃபேக்ட் எப்படி போகணுன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு இடத்துல பிரச்சனை தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஏன் நம்ம அந்த இடத்துக்கு போகணும்? அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தயவு செய்து இந்த டார்க் வெப் பிளாட்ஃபார்முக்குள்ளே போகாதீங்க, போயிட்டு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. பிகாஸ் யூ நெவர் நோ எந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியாது. காட்டுக்குள்ளே வாழ்கிற மிருகங்கள் எல்லாம் அவ்வளோ டேஞ்சரஸ் கிடையாது. ஆனால் சிட்டிக்குள்ளே வாழ்கிற மிருகங்கள் எல்லாம் ரொம்பவும் டேஞ்சரஸ். தட் இஸ் ஹியூமன்ஸ். ஸோ பி சேஃப் கைஸ். இந்த ஒரு வீடியோவோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன் டார்க் வெப் இவ்வளோ லேட்டாக வருது அப்படின்னா இந்த வீடியோவோட கோராமை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மென்டலி ஐ நீட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப் ஆல்சோ. ஸோ அதனால் அந்த ஒரு கொஞ்சம் டைம் ஃப்ரேம் எனக்கு வேணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டார்க் வெப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.